ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனலில் கண்டிப்பாக போடுற எல்லா வீடியோக்கும் வந்து வியூவர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த வியூவர்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆயிடுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்ன நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு கேட்டகரி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஓகேவா? நம்ம ஒரு வீடியோ போடுறோம்னா அது எந்த கேட்டகரி அப்படின்றத ஒரு விஷயம் இருக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போடுறீங்க, அது வந்து என்டர்டெயின்மெண்ட் கேட்டகரியில் போடுறீங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் வீடியோவும் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் கேட்டகரியில் போடுவீங்க. அதுக்கு அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் கேட்டகரியில் தான் வந்து போட்டிருப்பீங்க. அப்படி நீங்கள் போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ போடுறீங்க அப்படின்னாலோ, இல்லை வேற ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் எடுத்து போடுறீங்க அப்படின்னாலோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட வியூவர்ஸ் வந்து உங்களோட சேனல் வந்து என்டர்டெயின்மெண்ட் சேனல் அப்படின்னு நினச்சி தான் வந்து உங்கள் வியூவர்ஸ் வந்து உங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு நீங்கள் கேட்டகரியை மாற்றி ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா வந்து யூடியூபே வந்து கன்ஃபியூஷன் ஆயிடும். அதனால நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ போடுறீங்க அப்படின்னா அடுத்தடுத்து இன்ஃபர்மேஷன் வீடியோவே போடுங்க. இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ இன்ஃபர்மேஷன் வீடியோ போடுறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் இன்ஃபர்மேஷன் வீடியோ போடுங்க. என்டர்டைன்மெண்ட் வீடியோ போடுறீங்க அப்படின்னா வந்து லாஸ்ட் வரைக்கும் என்டர்டைன்மெண்ட் வீடியோவே போடுங்க. அப்படி நீங்கள் மாற்றி கொடுத்தாலும் சரி, கீழே வந்து நம்ம வீடியோக்கான கேட்டகரி வந்து எப்பயுமே மாற்றிடாதீங்க. அப்படி மாற்றுறதால முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப் வந்து ஃபஸ்ட்டு கன்ஃபியூஷன் ஆகும். ஃபஸ்ட்டு உங்களோட யூடியூப் சஜஷன் வந்து ஸ்டாப் பண்ணும். உங்கள் வீடியோ வந்து யூடியூப் சஜஷன் பண்ணிட்டுருக்கல, அது வந்து முதல்ல ஸ்டாப் ஆகும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஆடியன்ஸ் இருப்பாங்கள்ல, உங்களோட வீடியோவில் வர இன்ஃபர்மேஷன்லாம் பிடிச்சி உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்கள்ல, அவங்களாம் வந்து அடுத்த கண்டென்ட்டை நீங்கள் மாற்றி போடுறதால அவங்க வந்து பார்க்குற டைம்ஸ் வந்து குறையும். அவங்க பார்க்குற டைம்ஸ் குறையிறதால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சிடிஆர் வந்து கிளிக் த்ரோ ரேட்டிங் இருக்குல்ல, அதுவும் அந்த வீடியோக்கு வந்து குறைக்கப்படும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறதால உங்களோட யூடியூப் சேனலில் இருக்க வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கான வியூவர்ஸ் வந்து கம்மியாவாங்க. உங்களோட யூடியூப் சேனலோட க்ரோத் வந்து கம்மியாகும். அதனால நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் வீடியோ போடும்போது எப்பயுமே வந்து கேட்டகரி வந்து கண்டிப்பாக வந்து மாற்றிடாதீங்க. உங்களோட சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய வியூவர்ஸ்லாம் வருவாங்கள்ல, அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் இதெல்லாம் பண்ணனா வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் வளர்ந்து வர நேரத்தில் உங்களோட வீடியோ போடுற கேட்டகரியை நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா உங்களோட வியூவர்ஸ் வந்து குறைக்கப்படும். உங்களோட சேனல் வந்து வளர்றது தடுக்கப்படும். ஓகேவா? அதனால இந்த தப்பெல்லாம் அடுத்தது பண்ணாதீங்க. உங்களுக்கு யூடியூப்ல எதை பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். என்ன நீங்கள் சப்போர்ட் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ்.